தாய்லாந்தில் வேலை வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறி தமிழக கேரள இளைஞர்களிடம் தலா 5 லட்சம் முதல் 7 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்த பெண் வீட்டை 15க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக இளைஞர்கள் மோசடி செய்யப்பட்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? குமரி மாவட்டம் களியக்காவிளை அருகே செம்மங்காலை பகுதியைச் சேர்ந்தவன் 22 வயதான கிருஷ்ணபிரியா. இவர் தாய்லாந்தில் வேலை பார்ப்பதாக பலரிடம் கூறி வந்த நிலையில் பல்வேறு இளைஞர்களை தொடர்பு கொண்டு வேலை வாங்கித் தருவதாக கூறியுள்ளார். தாய்லாந்தில் உள்ள சூப்பர் மார்க்கெட்களில் சூப்பர்வைசர், சேல்ஸ்மேன் உட்பட பல பணிகளுக்கு ஆட்கள் தேவைப்படுவதாகவும் 5 லட்சம் முதல் 7 லட்சம் ரூபாய் வரை கொடுத்தால் அந்த வேலைகளை வாங்கித் தருவதாகவும் ஆசை வார்த்தை கூறியுள்ளார். தாய்லாந்தில் தான் கூறும் இளைஞரிடம் பணத்தை கொடுத்தால் அவர் உங்களை வேலையில் சேர்த்து விடுவார் என்று கூறி நம்ப வைத்துள்ளார். அதனை நம்பி கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு, புத்தன் சந்தை உட்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 15க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பணத்துடன் தாய்லாந்து சென்றுள்ளனர். விமானம் மூலம் சென்ற இளைஞர்களை பிரபு என்ற நபர் தாய்லாந்தில் விமான நிலையத்தில் வரவேற்றார். அவர்களை அழைத்துக் கொண்டு அங்குள்ள விடுதி ஒன்றில் தங்க வைத்துள்ளார். இந்நிலையில் நேர்முக தேர்வுக்கு அழைத்துச் செல்வதாக கூறி அவர்களிடம் சில ஆவணங்களில் கையெழுத்து வாங்கியுள்ளார். பின்னர் ஒரு வாகனம் மூலம் எம்பசிக்கு செல்ல வேண்டும் என கூறி இளைஞர்கள் அனைவரையும் பிரபு என்ற அந்த நபர் அழைத்துச் சென்றுள்ளார். செல்லும் வழியில் ஒரு சூப்பர் மார்க்கெட் போன்ற பெரிய மால் ஒன்றில் இறக்கிவிட்டு இங்கு சிறிது நேரம் காத்திருங்கள், வேறு சில நபர்களை அழைத்து வந்து பின்னர் ஒன்றாக இங்கிருந்து எம்பசி செல்லலாம் என கூறிவிட்டு சென்றார். பல மணி நேரம் காத்திருந்தும் அந்த நபர் வராத காரணத்தால் செல்போனில் இளைஞர்கள் அழைத்துள்ளனர். ஆனால் பிரபு தனது போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு தலைமறைவாகிவிட்டது தெரிய வந்து அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதையடுத்து அந்த இளைஞர்கள் தாங்கள் தங்கியிருந்த விடுதிக்கு வந்து பார்த்தபோது அனைவரது அறைகளிலும் இருந்த பணம் உள்ளிட்ட பொருட்கள் மாயமாக இருந்தது கண்டு அதிர்ந்து போயினர். டிராவலரில் ஏற்றி ஒரு மாலில் கொண்டு போனேன். மாலில் கொண்டு போனதுக்கப்புறம் சொல்கிறேன், இன்னொரு செட் ஆஃப் பசங்க வரணும், கேண்டிடேட்ஸ் வரணும், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், இந்த மாலில் இருங்கன்னு சொல்லிட்டு இருந்தான். ஒரு 3:30 வரைக்கும் இவன் எங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்தான். அதுக்கப்புறம் அவனோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப், இந்த பொண்ணோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப். இந்த பொண்ணு நாங்கள் தாய்லாண்டில் இறங்கினதுக்கப்புறம் கூப்பிடவே இல்லை. அந்த நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டலும் அவங்களுக்கும் டைப். அந்த ஸ்பேர் கீ வாங்கி ரூமை திறந்து இப்படி பாருங்கள், எங்களோட ப்ரீஃப் கேஸ் எல்லாம் பொட்டி எல்லா காசும் எடுத்துருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு $6,000, ஏன்னா நான் ஏர்லைன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு இன்னும் பிஆர்ஓ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதனால் எனக்கு அதிகமாக ஜாப் வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு 1000 அதிகமாக வாங்கினேன். மற்ற பசங்களுக்கு எல்லாம் $5,000. இந்த டாலரை எல்லாம் எடுத்துகிட்டு அவன் கிளம்பியிருக்கான். நாங்கள் வந்து ஹோட்டலில் இஷ்யூ பண்ணோம். ஹோட்டலில் இஷ்யூ பண்ணதுக்கப்புறமும் போலீஸில் விழிச்சு போலீஸ் வந்துட்டு சொல்கிறாங்க, நாங்கள் தான் திருடிட்டு ட்ராமா பண்ணுறோன்னு சொல்லிட்டு எங்களை துரத்தி அடித்து சாப்பிடலை, தூங்கலை. ஒரு 4 hours நாங்கள் ரோட்டில் நாயாக அலைஞ்சிருக்கோம் எங்களோட ப்ரீஃப் கேஸ் எல்லாமே கொண்டு. தாங்கள் மோசடி செய்யப்பட்டதை உணர்ந்த இளைஞர்கள் இது குறித்து அப்பகுதி காவல் நிலையத்தில் புகாரளித்தும் பலன் கிடைக்கவில்லை. கையில் கொண்டு வந்த பணமும் தீர்ந்து போன நிலையில் உண்ண உணவின்றி தவித்த அவர்கள் தங்களது உறவினர்களுக்கு தொடர்பு கொண்டு நடந்த சம்பவத்தை கூறியுள்ளனர். பாதிக்கப்பட்ட இளைஞர்களின் குடும்பத்தினர் தங்களது நகைகளை அடகு வைத்தும் கடன் வாங்கியும் பணம் தயார் செய்து இளைஞர்கள் இந்தியா திரும்பி வருவதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளனர். கடும் ஆத்திரத்தில் இருந்த இளைஞர்கள் விமானம் மூலம் திருவனந்தபுரம் வந்து இறங்கியதும் தாங்கள் வெளிநாடு செல்ல ஏற்பாடு செய்த கிருஷ்ணபிரியாவின் வீட்டிற்கு கார் மூலம் சென்றுள்ளனர். குமரி மாவட்டம் செம்மங்காலை பகுதியில் இருந்த கிருஷ்ணபிரியாவின் வீட்டை முற்றுகையிட்ட இளைஞர்கள் தங்களுக்கு நியாயம் வேண்டும் என கூறி போராட்டம் நடத்தினர். தகவல் அறிந்து வந்த போலீசார் அவர்களிடம் விசாரித்து வருகின்றனர்.